ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைனமெட்டிக்ஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் லெசனோட லெக்சர் 3. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷன் பொறுத்து நம்ம ஒரு சில பேசிக் ப்ராப்ளமும் இந்த கிராவிட்டியை வச்சு ஒரு சில பேசிக் ப்ராப்ளமும் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் வச்சு ப்ராப்ளமில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இது. அ ட்ரெயின் ஆக்சிலரேட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு ஃபார் டைம் t1. அப்படின்னா என்ன, ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேயா? சம் ஏங்கிற பொசிஷன் எடுத்துக்கலாம். இந்த ஏங்கிற பொசிஷன்லேருந்து இது ஆக்சிலரேட் ஆகுது. எவ்வளோ ரேட்டில் ஆக்சிலேட் ஆகுதுன்னா ஆல்ஃபாங்கிற ஒரு ரேட்டில் ஆக்சிலேட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை ரீச் பண்ணுது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் சம் பின்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ இது ஒரு மோஷன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால u is equal to 0. இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி தான் இந்த பாயிண்டில் வரப்போ வெலாசிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெலாசிட்டி பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா? v is equal to u plus at. ஸோ v வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, 0 plus alpha t. ஓகேயா? அப்போ v is equal to என்ன வேல்யூ, alpha t. ஸோ as a matter of fact வந்து t1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ t1. ஓகேயா? ஸோ இங்கேருந்து நான் t1ஓட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம், v by alphaன்னு எழுதலாமா? எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமேல் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ரிட்டார்ட் ஆகுது. ரிட்டார்ட்னா என்ன, நெகட்டிவ் ஆக்சலரேஷன். கரெக்டாக இல்லையா? எவ்வளோ ரேட்னா பீட்டா. ஸோ நான் பீட்டா வந்து அதோட ரேட்டு நெகட்டிவ் சைனியாக போட்டிருக்கேன், ஏன்னா இது ஆக்சலரேஷன் கிடையாது, ரிட்டார்டேஷன். ஸோ ரிட்டார்டேஷன் ஃபைனலாக சிங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. இப்போ நான் இந்த ரெண்டாவது கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், பிசி. இந்த பிசியை பொறுத்தவரைக்கும் இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் என்னோட ஃபைனல் பாயிண்ட். கரெக்டாக இல்லையா? ஃபைனல் பாயிண்டில் இது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ என்னோட வி என்ன ஆயிரும், 0வா? இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டில் அதோட வெலாசிட்டி என்ன, போன ஆப்ஜெக்ட் அப்போ என்ன ஃபைனல் வெலாசிட்டியோ அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அதுதான் இப்போ இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி. நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? ஸோ இங்கே வந்து எது ஃபைனல் வெலாசிட்டியோ அடுத்த போர்ஷனில் வந்து அதான் உன்னோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா t1. ஓகேயா? எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நான் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன். v is equal to u plus at. எஸ், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. 0 is equal to alpha t1 minus beta t2. இப்போ என் கொஸ்டின் என்ன, t1 by t2. ஸோ இதில் வந்து நான் alpha t1 is equal to beta t2ன்னு எழுதலாமா? அப்படி இல்லைனா t1 by t2 is equal to beta divide by alpha. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். ஓகேயா? எஸ், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன, அ கார் ஆக்சலரேட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து ஒரு கார் வந்து ஆக்சலரேட் ஆக போகுது, ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் அது ஆக்சலரேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேயா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்டில் உங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்கள் ஸ்பீடு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ரேட்லனா ஆல்ஃபாங்கிற ரேட்டில். டைம் வந்து சம் t1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது, பீட்டாங்கிற ரேட்டில் டிக்ரீஸ் ஆக போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் ஸ்பீடு வந்து திரும்பி என்ன ஆகுது, கம்மி ஆக போகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? ஸோ சம் t2ங்கிற டைமுக்கு கம்மி ஆக போகுது. மைனஸ் பீட்டா ஏன் போட்டிருக்கோம், ஏன்னா வந்து டீசலரேஷன் ஒரு நெகட்டிவ் சைன் நம்ம போடுவோம். ஓகேயா? இப்போ என்ன சொல்லிக்கோங்க, உங்கள் டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா t is equal to t1 plus t2வா? இப்போ நம்ம போன தடவை மாதிரி இந்த a to bக்கு மட்டும் பார்க்க போகிறேன். a to bக்கு பார்த்தீங்கன்னா v is equal to u plus at. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்பீட் 0, அப்போ v வந்து 0வா, சாரி u வந்து 0 ஆயிரும். அப்போ v is equal to alpha t1. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி இந்த பிசிங்கிற பார்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு போன தடவை மாதிரியே வந்துருமா, ஆல்ஃபா t1 ஈக்குவல் டு பீட்டா t2. புரியுதா இல்லையா? எஸ். இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து ஃபைனல் என்னன்னா இந்த இடத்துல t1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து t1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா t1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆல்ஃபா டைம்ஸ் t2ன்னு வரும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா எந்த ஆப்ஷன்லேயுமே t2ங்கிற வேல்யூ இல்லை. எல்லா ஆப்ஷன் எப்படி இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஆப்ஷனில் t2வே வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து t2 இஸ் ஈக்குவல் டு t மைனஸ் t1 எழுத போகிறேன். அப்போ பார்த்தனா ஆல்ஃபா t1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா t மைனஸ் t1. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்,
alpha t1 is equal to beta t minus beta t1. இந்த minus beta t1 இந்த சைடு வந்துச்சுன்னா plus beta t1 ஆயிருமா, plus beta t1 equal to beta t. t1 காமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா alpha plus beta னு வந்துரும் is equal to beta t. t1 equal to beta t divide by alpha plus beta. ஃபைனல் எனக்கு என்ன வேணும், மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ நல்லா பார்த்தோன்னா ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதோட வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். மேக்ஸிமம் இந்த பாயிண்டில் தான் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், உங்கள் வெலாசிட்டி வந்து கம்மியாகும். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு சம் டீசெலரேட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிற வெலாசிட்டி, இங்கே நம்மளுக்கு என்ன வெலாசிட்டி கிடச்சிச்சு, v is equal to alpha t1 கிடச்சிச்சு, alpha t1. ஸோ இங்கே t1க்கு வந்து நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ alpha beta t டிவைட் பை alpha plus beta. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குல்ல, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது ஏன் நியர் எர்த் சர்ஃபேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கிராவிட்டி லெசன் படிக்கிறப்போ இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே போகிறப்ப சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து டெப்த்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து போல் டு போல் சேஞ்ச் ஆகுனீங்க, ஸோ ஈக்குவேட்டரில் இந்த போலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட என்ன ஆகும், இந்த ஜியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஜியோட வேல்யூ வந்து 9.8 இதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எப்போ வேலிட் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு கிட்ட இருக்கிறப்ப. இதே இது வந்து சப்போஸ் கொஸ்டினில் வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க 9.8 கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 10 கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம 10 கிட்ட தான் எடுப்போம். அது வந்து நீங்கள் எதை பொறுத்து 10 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஆப்ஷனில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை அவனே சொல்லிட்டான் டேக் ஜி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒன் டைமென்ஷன் மோஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீ ஃபால், இந்த ஃப்ரீ ஃபால் பற்றி பேசுவோம். ஓகேயா, ஃப்ரீ ஃபால் இருக்கிறப்பெல்லாம் என்னோடய ஆக்சலரேஷன் நான் என்னென்னு எடுத்துக்குவேன்னா ஜின்னு எடுத்துக்குவேன். என்னோடய ஆக்சலரேஷன் எவ்வளோ, ஜி. அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். நீங்கள் ஒரு பெண்ணை வந்து கீழே போடுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆக்சலரேஷனோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆக்சலரேஷனோட இருக்கும். ஓகேயா, எஸ். ஸோ நம்ம இந்த 3 ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நம்ம 4வது ஃபார்முலா ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, S is equal to u plus v by 2 into t. ஓகே, ஸோ மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபார்முலா இருக்குது. இந்த 4 ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா a வரும், இந்த 4 ஃபார்முலாலையும் u வரும், இந்த 3 ஃபார்முலாவில் t வரும். ஓகேயா, இந்த 3 ஃபார்முலாவில் s வரும், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்புறம் மொதல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், எந்த கிவன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி பை 2 இன்டூ டி. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபார்முலா இல்லை, இந்த ஃபார்முலாவையும் நான் கம்பைன் பண்ணி தான் இந்த ஃபார்முலா உருவாக்குனேன். அதுக்கான டெரிவேஷன் நேற்றே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேயா, எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைன் கன்வென்ஷன் பார்க்க போகிறோம். இந்த சைன் கன்வென்ஷன் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து மேலே கூட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேயா, அதே இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே தூக்கி போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எடுத்துக்கணும், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டினா வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். சரிங்களா, அதே ஆப்ஜெக்ட் வந்து கீழே வருது அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த ஜியோட வேல்யூ வந்து எப்பயுமே நெகட்டிவ் தான். ஸோ மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில மெத்தட் படிச்சிருப்பீங்க, அந்த மெத்தடில் வந்து கீழே வரப்போ மட்டும்தான் கிராவிட்டி வந்து நெகட்டிவ்னு எடுப்பீங்க, மேலே போகிறப்பெல்லாம் நெகட்டிவ் எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்குமே இந்த சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிலரேஷனை நீங்கள் எல்லா டைமும் நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஓகேயா, எஸ். இப்போ பாரு, கொஸ்டின் ரொம்ப பேசிக், இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். A stone of mass m is dropped from the top tower of height h.
ஒரு ஹச்சுங்கிற ஹைட்டில் உள்ள டவர்லேருந்து இந்த மாஸை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மாஸ் வந்து ஸ்மால் எம்னு சொன்னாலும் சரி, கேபிட்டல் எம்னு சொன்னாலும் சரி, இல்லை M+M சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன மாஸை தூக்கி போட்டாலுமே சரி, நம்ம 3 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். கரெக்டாக இல்லையா? எந்த ஈக்குவேஷனில் மாஸ் பற்றியும் நம்ம பேச மாட்டோம். அப்போ நீங்கள் என்ன மாஸை தூக்கி போட்டாலுமே உங்களுக்கு என்ன தான் நடக்கும்? டைமோ இல்லை வெலாசிட்டியோ மாறாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டைம் டேக்கன் கேட்குறாங்க. ஸோ ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ட்ராப் அப்படின்னா ஃப்ரீ ஃபால். ஓகேயா? ட்ராப்னு சொன்னாலும் சரி, இல்லை ஃப்ரீ ஃபால்னு சொன்னாலும் சரி, யூவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும்? 0. ஓகேயா? இப்போ இதோட ஹைட் எவ்வளோன்னா h. இப்போ இது வந்து ஃபைனலாக கீழே விழுகிறப்ப இதோட வெலாசிட்டி என்ன? இது வந்து கீழே விழுகிறப்ப இதோட வெலாசிட்டி என்ன? ஸோ வெலாசிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் v = u + at ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே வருது. நான் இது செகண்ட் பார்ட்டுக்கு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே வருது. அப்போ வெலாசிட்டி என்ன எடுப்பேன்? நெகட்டிவ் எடுக்கலாமா? வெரி குட். இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிரும். ஆக்சலரேஷன் நான் எப்போயுமே நெகட்டிவ் தான் எடுப்பேன். அப்புறம் டைம். அப்போ டைமோட வேல்யூ நான் என்னென்னு போட்டுக்கலாம்? v/gன்னு போடலாமா? கரெக்டாக இல்லையா? ஸோ ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். எனக்கு டைம் பீரியட் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? h = ஸோ s = ut அப்படி ஃபார்முலா எழுதிடுவோம். s = ut + ½ at². எஸ், கீழே விழுகிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவா? is equal to ut 0 ஆயிரும். ½ அகைன் கிராவிட்டி இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் t². ஸோ இங்கேருந்து நீ t² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆக்சுவலாக வெலாசிட்டி தானே வேணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் டைமுக்கு வந்து நான் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். வெலாசிட்டி is equal to gt. நீங்கள் டீயோட வேல்யூ என்ன வருதோ அந்த டீயோட வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து t² வேணும், என்ன கிடைக்கும் எனக்கு? 2h/g. கரெக்டாக இல்லையா? அப்போ t is equal to √2h/g. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மாதிரியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். டைம் பீரியட் கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டா அப்போ √2h/g. இந்த டைம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு வெலாசிட்டி என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி பார்த்தோன்னா g டைம்ஸ் 2h/g. ஸோ இந்த ஜியும் அண்டர் ரூட்டில் தான் இருக்குது. இந்த ஜி அந்த ஜி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா √2gh. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் 11th முடிச்சுட்டு 12th ஸ்டூடெண்ட் இல்லை கிராவிடேஷன் படிச்சிருக்கீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். √2gr அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் பீரியட் ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கு டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னா √2h/g. அதே மாதிரி வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? √2gh. ஓகேயா? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ பாரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 2 bodies of mass 1 kg and 3 kg. 1 kg எடுத்தாலும் சரி 3 kg எடுத்தாலும் சரி நீ கவலைப்படவே வேண்டாம். என்ன மாஸ் எடுத்தாலும் சரி உனக்கு அந்த ஃபார்முலா என்ன? டைம் பீரியடுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. டைம் பீரியடுக்கான ஃபார்முலா என்ன? √2h/g. கரெக்டாக இல்லையா? அப்போ t1/t2 கேட்குறான் அப்படின்னு சொன்னால் h1 இங்கே வந்து √2h2/g. கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா g கேன்சல், 2 கேன்சல். அப்போ t1/t2 is equal to h1/h2 அண்டர் ரூட். ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக உனக்கு சப்போஸ் இந்த வேல்யூ மறந்து போச்சுன்னா நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு t². ஆமாவா இல்லையா? அப்போ இதுலேருந்து t எப்படி எழுதிக்கலாம்? √(s)ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல s என்னது? ஹைட்டை தான் இண்டிகேட் பண்ணது. ஹைட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ உனக்கு எப்படி வேணுமோ நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ t1/t2 வேல்யூ என்ன கிடைக்கும்? √16/25. கரெக்டாக இல்லையா? 16/25 ரூட் வேல்யூ எடுத்தால் என்ன கிடைக்கும்? 4/5. எஸ், ஈஸியாக போகுதா? ஃபிசிக்ஸ் கிளாஸ் இப்போ வரைக்கும் ஈஸியாக போகுதா? எஸ். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். A boy standing at the top of a tower of 20 meter height drops a stone. Assume g ஓட வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க.
வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். வெலாசிட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ரூட் ஆஃப் 2gh. ஸோ மல்டிப்ளைல பண்ணாத 2 இன்ட்டு கிராவிட்டி 10 இன்ட்டு 20. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 20 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 10ன்னு எழுதலாமா? எஸ். இப்போ பார்த்தோன்னா இந்த ரெண்டுக்கு பதிலாக நான் ஒன்று மட்டும் வெளியே எடுத்தேன்னா 2 இன்ட்டு 10ன்னு இருக்கும். ஸோ 2 10s are 20. ஸோ 20 தான் உன்னோட ஆன்சராக இருக்கணும். ஸோ பாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது? டைமே ஆகாது. ஓகே, எனக்கு சப்போஸ் இந்த ஃபார்முலாலாம் மறந்து போச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. v² - u² = 2as ஃபார்முலா இருக்கா? சரி, இது ஒன்றுமே இல்லை. இதே ஃபார்முலாவை தான் நம்ம இப்படி படிச்சிருக்கோம். அப்போ சப்போஸ் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டா என்ன? ஃப்ரீ ஃபால்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு பி ட்ராப்ட் ஃப்ரம் சம்வேர் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னோட யூவோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0. அப்போ v² = 2as. அப்போ v = √2as. ஏங்கிறது என்ன? ஆக்சிலரேஷன். அதுக்கு வந்து நான் ஜீனு போட்டிருக்கேன். எஸ் வந்து என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கு வந்து நான் ஹைட்னு போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் ஒரே ஃபார்முலா தான், லேஸாக ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும்தான். பட் இந்த ஃபார்முலா நீ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்முலா கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். சரிங்களா? எஸ். ஓகே, a body is released from the top of the tower of height h. It takes t seconds to reach the ground. ஒரு பாடியை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இது எவ்வளோ டைமில் கீழே வருது? t செகண்ட்ஸில் கீழே வருது. ஓகேயா? வேர் வில் பி த பாடி ஆஃப்டர் t/2 செகண்ட்? ஸோ இப்போ வந்து t செகண்ட்ஸில் அது கீழே வந்துருச்சு. அப்போ t/2 செகண்டில் அது எங்கே இருக்கும்? அதான் கொஸ்டின். புரியுதா? எஸ். நிறைய பேர் பார்ப்பாங்க டைம் பாதி இருக்கா, அப்போ ஹைட்டும் என்னவாக தான் இருக்கும்? பாதியாக தான் இருக்கும். ஆனால் அது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் மோஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், அடுத்து வந்து அதிகமாக, அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக, அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஏன் அப்படின்னா சரி, உங்கள் ஃபார்முலாவே என்ன? v = u + at. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே நான் சொல்கிறேன். s = ut + half at². ஸோ half at² மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா s is directly proportional to t². இப்போ வந்து டைமோட வேல்யூ 1 போடு. ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க? 1. அதே டைமோட வேல்யூ 2 போட்டு அப்படின்னு சொன்னால் 4 மீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்களா 2 செகண்டில்? அதே 3ன்னு போட்டோன்னா 9 மீட்டர் ட்ராவல் பண்ண போகிறீங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ புரியுதா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கீழே போட போட என்ன ஆகும்? ஃபஸ்ட் வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், அதுக்கப்புறம் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஸோ இதில் பார்த்தோன்னா கிரவுண்ட்லேருந்து தான் சொல்லியிருக்கான். கரெக்டாக இல்லையா? அப்போ கிரவுண்ட்லேருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பாதியை விட அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? மேலேருந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தானே பாதி டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ கீழேருந்து பார்க்குறப்ப பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கணும். ஆனால் எனக்கு சால்வ் பண்ணியே காட்டுங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தானே, இல்லை டைம் பீரியட். டைம் பீரியடையும் டிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா. டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? √2h/g. அப்படி தானே நீ இதை சிம்பிளிஃபை பண்ணுற அப்படின்னு சொன்னால் s = இந்த ½ கரெக்டாக இல்லையா? இதை வந்து அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஸ்கொயர் பண்ணுவேன். அப்போ t² = 2h/g-யா? இந்த ஜியால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா h = ஃபைனல் என்ன கிடைக்கும்? ½ ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா கன்ஃபியூஸ் வந்துருச்சா? நீ பேசிக்காக அந்த 3 நாள் ஃபார்முலா வச்சு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த பேசிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டோம். சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு h பார்த்தோன்னா ½ இப்போ நீ சப்போஸ் இந்த டைமோட வேல்யூ பாதி ஆக்குறேன், ஏன்னா டைம் வந்து பாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இந்த h' இஸ் ஈக்குவல் டு ½ எஸ். இதை சிம்பிளை பண்ணனா ½ g/4. ஸோ இந்த 1/4 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? வெளியே எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ½ g t² தான் என்னோட ஹச்சோட வேல்யூ. அப்போ என்னோட h' இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/4 டைம்ஸ் h. ஆமாவா இல்லையா? h' இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் ½ g t² வந்துச்சா? சரி, ½ g t² வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஹச்சுங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பார்த்தோன்னா h' இஸ் ஈக்குவல் டு h/4 வருதா? ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி இந்த h/4 வந்து எங்கேருந்து?
டாப்லேருந்து தானே h/4ங்கிற டிஸ்டன்ஸ் செப்பரேட் ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் h அப்படின்னு சொன்னால் டாப்லேருந்து h/4 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆனால் என்னோட 3 ஆப்ஷன்லையுமே பார்த்தேன்னா அவங்க வந்து கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறான். அப்போ கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும்? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் h, இது வந்து h/4 அப்படின்னா இது வந்து h minus h/4 h minus h/4 கரெக்டாக இல்லையா? எல்சிஎம் எடு 4h minus h/4 ஸோ 3h/4. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ஆக்சுவலாக நீங்கள் சால்வ் பண்ணாமல் கூட ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி சொல்லணும்? கண்டிப்பாக பாதி டைமில் வந்து அது வந்து பாதி டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காது. அது வந்து பாதியோட கம்மியான டிஸ்டன்ஸ் தானே ட்ராவல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? பாதியை விட கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ மேலேருந்து பாதியை விட கம்மி அப்படின்னு சொன்னால் கீழேருந்து பார்த்தோன்னா 1 மைனஸ் அந்த பாதியை விட கம்மி. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா மோர் தென் ஹாஃப் கிடைக்கும். புரியுதா என்னன்னு சொல்கிறேன்ட்டு? அப்போ பார்த்தோன்னா மோர் தென் ஹாஃப் பார்த்தோன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் தான் மோர் தென் ஹாஃப் வேல்யூ இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஈக்குவல் டு ஹாஃப் வேல்யூ இருக்குது. இங்கே வந்து 1/4 வேல்யூ. ஸோ இது வந்து மேலேருந்து பார்க்குறப்ப 1/4 கரெக்ட். ஆனால் கீழேருந்து பார்க்குறப்ப 1/4 தப்பு. ஸோ கீழேருந்து பார்த்தோன்னா 3h/4 தான் உங்கள் ஆன்சராக இருக்கணும். இப்போ இந்த கொஷின் பார். A stone is thrown vertically upward. When stone is in height half of its maximum height, its speed is 10 meter per second. Then the maximum height at 10. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டோனை வந்து கீழேருந்து மேலே தூக்கி போட போகிறாங்க. புரியுதா இல்லையா? என்ன பண்ணுறாங்க? கீழேருந்து மேலே தூக்கி போடுறாங்க. எஸ். ஸோ இப்போ வந்து அதோட இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லலை. ஓகேயா? ஆனால் இந்த மொத்த ஹைட்டை நான் வந்து சம் ஹச்னு வச்சுக்கிறேன். மொத்த ஹைட் எவ்வளோ? சம் ஹச். ஓகேயா? இப்போ இந்த h/, பாதி ஹச்சோட பாதி இருக்குது பார்த்தீங்களா? h/2ல இருக்கிறப்ப உங்களோட வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா இல்லையா? எஸ். இப்போ பார்த்தோன்னா நான் இனிஷியலாக என்ன வெலாசிட்டி தூக்கி போட போகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி மட்டும்தான் தெரியும். கரெக்டாக இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 10. ஸோ v is equal to u plus at. அந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணலாமா? புரியுதா? எஸ். ஸோ எனக்கு பார்த்தோன்னா u வந்து இனிஷியல் இங்கேருந்து தூக்கி போட போகிற வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தோன்னா v பார்த்தோன்னா 10 is equal to u ப்ளஸ் ஏயோட வேல்யூ எப்பவுமே நெகட்டிவ் தான் எடுப்போம். அப்போ மைனஸ் 10 இன்ட்டு டி. இப்போ ப்ராப்ளம் என்ன? எனக்கு டைமும் தெரியாது. கரெக்டாக இல்லையா? எஸ். அப்போ வேறு ஏதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தமாக ஒரே கேஸ் எடுத்து இந்த கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே கேஸாக எடுத்துக்கிறேன். மொத்தம் கேஸு. அப்போ நான் இனிஷியலாக என்ன வெலாசிட்டி தூக்கி போட போகிறேன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக இல்லையா? ஃபைனலாக வந்து டாப் பாயிண்டில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ v² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2as. அப்போ பார்த்தோன்னா v², வியோட வேல்யூ என்ன? 0 மைனஸ் u² வந்து இங்கே இருக்கிற வேல்யூ, இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 10 இன்ட்டு h. ஸோ இந்த மைனஸும் அந்த மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேயா? அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் u² இஸ் ஈக்குவல் டு 220 இன்ட்டு h. ஓகேயா? எஸ். இப்போ வந்து நான் இதே ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இங்கே, ஏன்னா எனக்கு ஹச்சும் தெரியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு ஹச்சும் தெரியணும் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ பார்த்தேன்னா நான் இந்த கேஸில் இந்த பாதிக்கு மட்டும் இதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறேன். v² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2as. ஸோ இப்போ பார்த்தோன்னா v இங்கே இருக்க வெலாசிட்டி வந்து 10 தெரியும். அப்போ 10² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2. ஜியோட வேல்யூ என்ன? மைனஸ் 10. இந்த ஹைட் எவ்வளோன்னா h/2. கரெக்டாக இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன், v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. பட் இந்த ஃபார்முலாவில் ப்ராப்ளம் என்ன? எனக்கு டைமும் தெரியாது. ஓகேயா? எஸ். அப்போ பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா பொறுத்து 100 மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 10hன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தோன்னா u² வேல்யூ இங்கே இருக்குது. இங்கேருந்து நான் u² வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் 100 மைனஸ் u² வேல்யூ என்ன? 20h
is equal to minus 10h. அப்போ 100 is equal to இது வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா 10hன்னு வந்துருமா? அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன? 10. ஓகேயா? புரியுதா? எஸ். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. A stone falls freely under gravity. Yes? Yes, okay ma. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டெலிகிராமில் இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். ஓகேயா? எஸ். A stone falls freely under gravity. It covers distance h1 in first 5 seconds. ஃபஸ்ட்டு 5 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண போகுது? h1. இப்போ நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? u is equal to 0 ஸ்டார்ட் பண்ண போது h1ங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ண போகுது. அப்போ நம்ம டிஸ்டன்ஸுக்கும் இதுக்கு எதாவது ஃபார்முலா பார்த்தோமா? டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்? சீக்கிரம் சொல்லுங்க. see s is equal to ut plus half a t square. ஸோ இந்த u வந்து 0ன்னு போட போகிறீங்க. அப்போ s is equal to half gt ஸ்கொயர்னு போட போகிறோம். கரெக்டாக இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு, ஸோ இந்த ஃபார்முலா நான் இன்னும் சிம்பிளை பண்ணி என்னன்னு வச்சுக்கலாம்? 10/2 வந்து 5ன்னு வச்சுக்கலாமா? 5t ஸ்கொயர். இதுதான் என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ பார்த்தோன்னா s is equal to 5t ஸ்கொயரை வந்து 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 செகண்ட்ஸ்க்கு, சரிங்களா? இந்த 5 செகண்ட்ஸில் இது ட்ராவல் பண்ணியிருக்கிறது எவ்வளோ? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்க்கு பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 செகண்ட். நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்னு சொன்னால் மொத்தமாக சேர்க்குறப்ப 10 செகண்ட்ஸ் ஆகிடுமா? ஃபஸ்ட்டு 5 செகண்ட், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட், அப்போ மொத்தமாக சேர்க்குறப்ப 10 செகண்ட். மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மூணாவது கேஸ் பார்க்குறப்ப 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்னோட டிஸ்டன்ஸ் வந்து h1 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எனக்கு? 5 × 5 ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? அப்போ 5 × 5 ஸ்கொயர் பார்த்தோன்னா 25, 25 5 சார் 125. ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ h2 பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் h2. அப்போ நான் மொத்த டைம் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? h1 + h2வா? h1 + h2 பார்த்தீங்கன்னா 5 × 10 ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா வந்து என்ன? s is equal to 5t ஸ்கொயர். நான் தெளிவாக எழுதிடுறேன். s is equal to 5t ஸ்கொயர். ஓகேயா? ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நான் டீக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? 100 × 5 500ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு h2 மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் h2 is equal to 500 minus h1. h1 வேல்யூ வந்து 125. 500 125 போயிடுச்சுன்னா 375. இப்போ இந்த மூணாவது கேஸ் பாரு. மூணாவது கேஸ்க்கு என்ன கிடைக்கும் உனக்கு? இதே தான் 5t ஸ்கொயர். அப்போ பார்த்தோன்னா இந்த h1 h2 கரெக்டாக h3. அப்போ எனக்கு டோட்டலாக நான் கண்டுபிடிக்கிற போது பார்த்தோன்னா h1 + h2 + h3 is equal to 5 × 15 ஸ்கொயர். எஸ். அப்போ h1 + h2 வேல்யூ 500ன்னு எனக்கு தெரியும். அப்போ 500 + h3 is equal to, எஸ் என்ன வரும்? 15 ஸ்கொயர் என்ன? 225. 225 × 5 எவ்வளோ? 1125. கரெக்டாக இல்லையா? அப்போ h3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1125 - 500. ஸோ 1125லேருந்து 500 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 625. இப்போ வாட் இஸ் மை ஆக்சுவல் கொஸ்டின்? h1/h2. ஸோ அந்த h1 h2 h3யோட ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸோ 125 375 625. இது 125 375 625. இது எல்லாத்துக்கும் எதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நல்லா பார்த்தோன்னா மூணுலேயுமே காமன் ஃபேக்டர் வந்து 125. எப்படின்னா இதை வந்து நீ 3ஆல் டிவைட் பண்ணிட்டா 125 வந்துடும். அதே மாதிரி இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா 125 வந்துடும். அப்போ h1 = h2/3, that is equal to h3/5. ஓகேயா? ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். புரியுதா?
ஸோ இந்த ஒரு சில கொஷின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வர மாதிரி இருக்கும், ஒரு சில இந்த மாதிரி ப்ராப்ளம்னே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது வந்து கஷ்டம்னு சொல்லவே இல்லை, பட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். A water drops fall at a regular interval from a tap of 5 meter. ஒரு 5 மீட்டர் ஹைட்டில் உள்ள டேப் இருக்குது, ஓகேயா? இது வந்து 5 மீட்டர் ஹைட்டு. above the ground, the third drop is leaving the tap at the instant when the first drop touches. என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு டேப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது, ஓகே? இது வந்து டேப்பு. ஸோ நான் வந்து ட்ராயிங் வரைகிறது ரொம்ப ஒஸ்ட்டு, அதனால் இதான் ஒரு டேப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த டேப் வந்து ஒரு 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ட்ராப்பாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், ஓகேயா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வந்து வெளியே வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் என்ன ஆயிரும், சம்வேர் ஹியர் இங்கே வந்துருமா? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே செகண்ட் ட்ராப் வந்துருச்சு, புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் ட்ராப் வந்து கீழே ரீச் ஆயிடுச்சு, செகண்ட் ட்ராப் இங்கே இருக்குது, தேர்ட் ட்ராப் இங்கே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? நான் வந்து வேறு கலர் கூட யூஸ் பண்ணுறேன். எஸ், நம்ம ட்ராப் வந்து கலர் வேறு மாற்றிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் பார்த்தீங்கன்னா கீழே ரீச் ஆயிடுச்சு, செகண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தேர்ட் ட்ராப் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணுற நேரத்தில் தான் அங்கே தேர்ட் ட்ராப் வந்து வெளியவே வந்திருக்கு. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராப், இது என்னோடய செகண்ட் ட்ராப், இது வந்து என்னோடய தேர்ட் ட்ராப். புரியுதா இல்லையா? எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் வெளியே வந்திருக்கு. நல்லா பார்த்து நான் ஃபஸ்ட்லேருந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அப்புறமேல் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? எஸ், இப்போ இது மொத்தம் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொன்னால் இது மேலே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், கீழே இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 2.5 விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ 2.5 விட கம்மி அப்படின்னு சொன்னால் 1.25 இருக்கலாமா? மேபி இருக்கலாம். ஆனால் கொஷின் என்ன, செகண்ட் ட்ராப் வந்து கிரவுண்டில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ சப்போஸ் மொத்தம் ஹைட் வந்து 5 மீட்டர் அப்படின்னா மேலே இருக்கிறது 1.25 எடுத்தால் இது வந்து 3.75ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணாமலும் நீ ஆன்சர் கொடுக்கலாம். இல்லை எனக்கு சால்வ் பண்ணியே காட்டுங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டைம் பீரியடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், √2h/g அந்த ஃபார்முலா பார்த்தோமா? ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா ஹைட் வந்து தெரியாது. ஸோ இந்த மொத்த டைமை நான் வந்து சப்போஸ் t எடுத்துக்கிறேன்னா என்னோட மொத்த டைம் எவ்வளோ இருக்கும், 2 × ஹைட் வந்து 5 / 10. அப்போ மொத்த டைம் எவ்வளோ, 1 செகண்ட். புரியுதா இல்லையா? எஸ், இப்போ வந்து ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வெளியே வருது. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ட்ராப் வந்து 1 செகண்ட்க்கு முன்னாடி இங்கே தானே இருந்திருக்கும். அடுத்து பார்த்தோன்னா 1 செகண்ட்க்கு அப்புறம் இங்கே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்தம் இந்த மூணு ட்ராப் வெளியே வர்றதுக்கு 1 செகண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ட்ராப்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு ட்ராப் வந்திருக்கு. புரியுதா இல்லையா? 1 செகண்டில் பார்த்தோன்னா இந்த ட்ராப் வெளியே வந்திருக்கு, இந்த ட்ராப்பும் வெளியே வந்திருக்கு. அப்போ 1 செகண்டில் பார்த்தோன்னா 2 ட்ராப் வெளியே வந்திருக்கா. அப்போ ஒரு ட்ராப் வந்து வெளியே வரதுக்கு வந்து 0.5 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? அப்போ பார்த்தோன்னா என்னோட S is equal to ½ GT² போட்டு அப்படின்னு சொன்னால் ½ இன்ட்டு ஜியோட வேல்யூ என்ன 10, டைமோட வேல்யூ என்ன 0.5 ஸ்கொயர் இல்லைனா 1/2 கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 1/4. ஸோ வந்து 1/8, 1/8ஓட வேல்யூ வந்து 1.25. அப்போ எனக்கு மேலேருந்து ஹைட் எவ்வளோ 1.25. அப்போ கீழேருந்து பார்த்தோன்னா 5 - 1.25. பட் நான் என்ன சொன்னேன், இந்த கொஷின் வந்து நீ சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் பேசிக் நாலேஜ் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேயா? இந்த கொஷினே மெத்தடே யூஸ் பண்ண வேணாம். நம்மளுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக பாதி டைமில் அந்த பால் வந்து பாதி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காது. அப்போ அது வந்து பாதி விட கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கும். அப்போ மேலேருந்து பாதியை விட கம்மி அப்படின்னு சொன்னால் கீழேருந்து பாதியை விட அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா சிமெட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதாவதுன்னா ஒரு பாலை தூக்கி போடுறேன்னு வச்சுக்கலாம். ஒரு பாலை தூக்கி போடுறேன், இந்த பால் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு 3 செகண்ட் ஆகுது. ஓகேயா? அப்போ இந்த பால் கீழே வர்றதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும், 3 செகண்ட் தான் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா இல்லையா? மேலே போகிறதுக்கு 3 செகண்ட் ஆகுதுன்னா கீழே வர்றதுக்கு எவ்வளோ ஆகும், 3 செகண்ட் தான் ஆகும்.
அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் லாஸ்ட் ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேராபோலா மாதிரி போட்டுக்கிறேன். நான் ஒரு பால் இப்படி தூக்கி போடுறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு 1 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் லாஸ்ட்டு 1 செகண்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன, இது வந்து S2, அதாவது மொத்த டைமிங் மட்டும் எழுதுவோமே. 1 செகண்ட்க்கு அப்புறம் அந்த பால் இங்கே இருக்குது, 2 செகண்ட்க்கு அப்புறம் அந்த பால் இங்கே இருக்குது, 3 செகண்ட்க்கு அப்புறம் அந்த பால் இங்கே இருக்குது. ஸோ 4th செகண்டில் வந்து பால் இங்கே இருக்கும், 5th செகண்டில் அந்த பால் இங்கே இருக்கும், 6th செகண்டில் இங்கே இருக்கும். ஸோ அந்த வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற இந்த டிஸ்டன்ஸும் கடைசி ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணுற இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2வது செகண்ட்லேயும் பின்னாலேருந்து 2வது செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிமெட்ரி. ஸோ வந்து உனக்கு சப்போஸ் வந்து மேலே போகிறதுக்கான பாத்து தெரிஞ்சிருச்சுன்னா கீழே வர்றதுக்கு அதே டைமிங் தான் ஆகும். ஸோ மேலே வந்து டீங்கிற டைமில் போகுது அப்படின்னு சொன்னால் கீழே எவ்வளோ டைமில் தான் வரும், டீங்கிற டைமில் தான் வரும். சரியா? இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இப்போ பாரு, அ பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் அப் வித் இனிஷியல் ஸ்பீட் u. யூங்கிற ஒரு இனிஷியல் ஸ்பீடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டிக்கலை மேலே தூக்கி போட போகிறாங்க. u is equal to 10 meter/second ஸ்பீட் from the top of the building at t is equal to 0. After t is equal to 5 seconds, the particle strikes the ground. t is equal to 5 செகண்ட்க்கு அப்புறம் இந்த பார்ட்டிக்கல் எங்கே வருது, கீழே வருது. ஓகேயா? புரியுதா? அப்போ இந்த 5 செகண்ட் இந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இங்கே எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறமேல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா இந்த பில்டிங்கோட ஹைட்டு. கரெக்டாக இல்லையா? அப்போ டோட்டலாக 5 செகண்ட்ஸ் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். புரியுதா? சரி, ஒரு பார்ட்டிகல் இங்கேருந்து தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோ. இது வந்து மேலே போகுமா, மேலே போகிறப்ப வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பார்ட்டிக்கல் இங்கே v is equal to 0ல் ஸ்டார்ட் பண்ண போது, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற ஒரு ஹைட் வந்து மேலே போயிருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த பார்ட்டிக்கல் திரும்பி எக்ஸுங்கிற ஹைட் கீழே வருமா, அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட மொத்தம் ஹைட் இருக்கா. ஸோ இதுதான் பில்டிங். இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இது மொத்தம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து 10, ஃபைனல் ஸ்பீட் மேலே போயிடுச்சுன்னா 0, ஆக்சலரேஷன் என்ன ஆஸ் யூஷுவல் -10 தான் எடுக்க போகிறேன். அப்போ டைம் எவ்வளோன்னு பாரு, v is equal to u plus at-யா? கரெக்டாக இல்லையா? எஸ். அப்போ இதுலேருந்து நான் டைம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா மொத்தம் வந்து இங்கேருந்து இங்கே இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து கிளம்பி இங்கே கீழே வந்திருக்கு. மொத்தம் வந்து 5 செகண்ட். ஸோ சப்போஸ் எனக்கு இந்த டைம் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் 5லேருந்து அந்த டைமை சப்ராக்ட் பண்ணிடுவேன். ஸோ மிச்சம் இருக்க டைமில் தான் அது இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? மொத்தம் 5 செகண்டில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைமில் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், மிச்சம் இருக்க டைமில் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த டைம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 0 is equal to 10 minus 10t. ஸோ இது வந்து 10t minus 10 அதை சால்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், t is equal to 1 செகண்டா? கரெக்டா? எஸ். ஸோ t is equal to 1 செகண்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் ஆக்சுவலாக என்ன கொஸ்டின், இப்போ இங்கே 1 செகண்டில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கீழே வந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து 5 செகண்ட் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1 செகண்ட்னா மிச்சம் எவ்வளோ செகண்ட் இருக்குது, 4 செகண்ட்ஸா? எஸ். அப்போ அந்த 4 செகண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ s is equal to ut plus half gt square. ஸோ இப்போ நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பாயிண்டில் இருக்குது, இங்கேருந்து 4 செகண்டில் கீழே வந்திருக்கு. இவ்வளோ தான் உன்னோட சிம்பிள் மோஷன். ஆக்சுவலாக 5 செகண்ட் அது ட்ராவல் பண்ணிச்சு, 5 செகண்டில் என்ன பண்ணிச்சு, மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. ஆனால் இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன், 4 செகண்ட்லேருந்து மேலேருந்து கீழே மட்டும்தான் வந்திருக்கும். அப்போ பார்த்தோன்னா u இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன 0 ப்ளஸ் half, ஜியோட வேல்யூ என்ன 10, டைம் எவ்வளோ 4 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1/2 × 16 × 10. ஆன்சர் என்ன, ஆன்சர் என்ன 80யா? 80 மீட்டர். ஸோ 80 மீட்டர் தான் உனக்கு ஆன்சராக இருக்கணும்.
சரியா? ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 80 மீட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் ஒய் மட்டும் எவ்வளோ? இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 80 மீட்டர். ஓகேயா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் அதை ட்ராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது? இங்கேருந்து இந்த பார்ட்டிகல் மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? 1 செகண்ட். கரெக்டாக இல்லையா? இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ ஆச்சு? அகைன் அதே 1 செகண்ட். மிச்சம் இருக்கிறதுக்கு டைம் எவ்வளோ? 3 செகண்ட். சரி, நான் 4 என்ன சொன்னேன்னா 4 வந்து இங்கேருந்து இந்த டாப்லேருந்து இங்கே வரைக்கும் 4 செகண்ட். ஸோ உனக்கு வேணும்னா அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாமா? 3 செகண்டில் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லைனா 1 செகண்டில் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்டில் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்? அப்போ 10/2, அதாவது 5 மீட்டர் டிஸ்டன்ஸை தான் அது வந்து இந்த 1 செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ நீ இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 80 - 5, அதாவது 75. ஸோ 75 பார்த்தீங்கன்னா எது ஹைட் ஆஃப் த பில்டிங். இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 75. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன 5. ஸோ இந்த டோட்டல் இருக்கு பற்றி மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த பார்ட்டிகல் எவ்வளோ? இது வந்து 80 மீட்டர் தான். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார். A particle projected vertically down upward. ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுற? மேலே தூக்கி போடுற. சரியா? ஸோ இப்போ வந்து மேலே தூக்கி போடுற அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எது கரெக்டான கிராஃப் அப்படின்னு கேட்குறான். சரி, நீ ஒரு பார்ட்டிக்கலில் மேலே தூக்கி போட்டுன்னா இதோட வெலாசிட்டி என்ன ஆகும்? மேலே போக போக சரி, இங்கே வந்து யூங்கிற வெலாசிட்டியில் தூக்கி போடுறேன். இந்த பார்ட்டிக்கல் வந்து மேலே இருக்கப்போ இதோட வெலாசிட்டி என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே போக போக வெலாசிட்டி என்ன ஆகுது? கம்மி ஆகுது. கரெக்டாக இல்லையா? சரி, இந்த கிராஃப் எந்த கிராஃபில் வந்து உனக்கு வெலாசிட்டி இதான் எனக்கு வெலாசிட்டி, எந்த கிராஃபில் வெலாசிட்டி வந்து கம்மி ஆகுது? ஏலையும் கம்மி ஆகுது, பிலையும் கம்மி ஆகுது. கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அடுத்து என்ன ஆகும்? வெலாசிட்டி வந்து அகெயின் கீழே வர வர வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஆனால் நான் உனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்? கீழே வரப்போ வெலாசிட்டி வந்து நெகட்டிவில் இருக்குமா? ஸோ அப்போ பார்த்தோன்னா இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இது அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் கூட நீ மார்க் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வெலாசிட்டி வந்து கம்மியாகுது, அப்புறம் என்ன ஆகுது? திரும்பி கூடுது. ஆனால் சப்போஸ் வந்து ஏ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ தான் மார்க் பண்ணும். ஏன்னா கீழே வரப்போ வெலாசிட்டி நம்ம நெகட்டிவில் எடுப்போம். ஓகே, சைன் கன்வென்ஷனே அதுதான். ஸோ கீழே வரப்போ வந்து வெலாசிட்டி வந்து கம்மியாக இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஆமாம், கீழே வரப்போ வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன். அதனால் ஆப்ஷன் ஏதோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு இன் nth செகண்டுக்கு நான் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னா S is equal to U plus A/2 into 2n minus 1. இந்த ஃபார்முலா கொடுத்துட்டேனா? எஸ். ஸோ சரி, சால்வ் பண்ணு. சாரி, கொஷினே காட்டலையா? இந்த கொஷின், what will be the ratio of the distance covered by a freely falling from the rest in 4th and 5th second? ஸோ 4th செகண்டுக்கும் 4th செகண்டில் அதை ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ்க்கும் 5th செகண்டில் அதை ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ்க்குள்ள ரேஷியோ. யூவோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டான். அப்போ என் ஃபார்முலா என்ன? u வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ A/2 into 2n minus 1, A/2 into 2n minus 1. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷனில் கான்ஸ்டன்ட். அப்போ 2 into 4 minus 1 டிவைட் பை 2 into 5 minus 1. ஆன்சர் என்ன? Yes, 8 minus 1 வந்து 7, 10 minus 1 வந்து 9. So 7:9. Okay. A body dropped from the top of the tower covers a distance 7x in last second. மொத்தம் இந்த பாடி வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இந்த கடைசி செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, nth செகண்ட் இல்லை லாஸ்ட் செகண்ட்,
அந்த nth செகண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது 7x. ஓகேயா, லாஸ்ட் செகண்ட் எவ்வளோ 7xங்கிற டிஸ்டன்ஸ். வேறு எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் த ஃபஸ்ட்டு செகண்ட். ஃபஸ்ட்டு செகண்டில் அது ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ எக்ஸ். லாஸ்ட் செகண்டில் nth செகண்டில் அது ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 7x. அப்போ இந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ இப்போ பாரு, ஃபஸ்ட்டு செகண்டில் அது ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த u வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ a/2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 - 1 கரெக்டாக இல்லையா? ஸோ ஏயோட வேல்யூ வந்து 10ன்னு போட்டுக்கலாம். அப்போ 10/2 என்ன 5. ஸோ இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்தாங்க, எக்ஸ்னு கொடுத்துட்டானா கொஸ்டின்லையே. எஸ் 10/2 வந்து 5, 2 - 1 வந்து 1, ஸோ 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 5 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ nth செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 7 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2n - 1. இப்போ எனக்கு என்னோட வேல்யூ தான் தெரியாது, எனக்கு எக்ஸ் கூட எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பார்த்தோன்னா 35 இன்ட்டு 2 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 2n - 1. ஸோ இது என்னது 7ஆ. அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன தான் 4 செகண்ட்ஸ். டவுட் இருக்கா? எஸ், புரியுதா? ஓகே. A body drop from top of the tower falls through 40 meter during last 2 seconds. லாஸ்ட் 2 செகண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு 40 மீட்டர். ஓகேயா, அதாவது nth செகண்ட்லேயும் n-1th செகண்ட்லேயும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு 40 மீட்டர். சரியா? அப்போ பார்த்தனா எனக்கு எஸ் nth செகண்ட்லேயும் எஸ் n-1th செகண்ட்லேயும் ட்ராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 40. சரி, இப்போ என் ஃபார்முலா என்ன a/2 இன்ட்டு 2n - 1. இங்கே என்னுக்கு பதில் என்ன போடணும் n-1ன்னு போடணும், ஏன்னா n-1th செகண்டில் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ இதில் நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன், இல்லைன்னா a/2 காமன் எடுத்துக்கோ, என்ன கண்டுபிடிக்கலாம் இதிலேருந்து, என்ன கண்டுபிடி சீக்கிரமா. எஸ், இங்கே என்ன இருக்கும் 2n - 1, அங்கே என்ன இருக்கும் 2n - 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 40. இந்த a வந்து 10/2 போட்டேன்னா 5ஆ, 5 இன்ட்டு இங்கே வந்து 2n 2n பார்த்தோன்னா 4n - 4 இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ இந்த என்னால் டிவைட் பண்ணிட்டேன்னு உனக்கு வந்து 4n - 4 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 8. ஸோ இப்போ 4ஐ காமன் எடுத்துட்டேன்னா n-1 இஸ் ஈக்குவல் டு 8/4 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் என்ன கிடைக்கும் 3. ஸோ n வந்து 3 அப்படின்னு சொன்னால் ஒன்றில் டைம் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அர்த்தம். ஸோ n பார்த்தீங்கன்னா nth செகண்ட், அதாவது எத்தனை டைம். ஸோ ஃபைனல் வந்து 3வது செகண்டில் தான் அது கீழே விழுந்திருக்கு. இப்போ என்ன கேட்குறான், டோட்டல் ஹைட் கேட்குறான். ஹைட் கேட்டானா நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா, s = ut + ½ at² ½ at² மட்டும் இருக்கும், ஏன்னா u வந்து 0. ½ × 10 × 3². அப்போ ½ × 10 × 9, 9 10s are 90, 90/2 எவ்வளோ 45 மீட்டர். ஓகேயா, டவுட் இருக்கா? ஓகே, ஸோ டவுட் இல்லைனா தேங்க்யூ.